முதல்ல உங்க எல்லாருக்கும் கார்த்திகாக்கு என்னோட மனம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கபடியில போய் அகில உலக அளவுல போய் தங்கப்பதக்கம் வெல்வது என்பது, அதுவும் இந்த இடத்துல இருந்து, கண்ணகி நகரில் இருந்து ஒரு கண்மணி சென்றிருக்கிறாள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அவளுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து அவளை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற அவரோட கோச் பேர் என்ன, ராஜன் அவர்களுக்கும் பயிற்சியாளருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா சகோதரி எல்லாரும் அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு எனது பாராட்டுகள். தமிழக அரசு அவளுக்கு பரிசு தொகை கொடுத்திருக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் இன்னும் தொகை அதிகமாக கொடுத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏன்னா இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு ஊக்கம் கிடைத்திருக்கும் என்பதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. அவங்க வீடை பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னேன், விருதுகளுக்கு இந்த வீடு சின்ன வீடா இருக்கு, இந்த விருதுகள் வைப்பதற்காகவே உனக்கு பெரிய வீடு வேணும் போல இருக்கே அப்படின்னு. அந்த அளவிற்கு அவள் சேவை செய்து கொண்டிருக்கிறாள். இந்த நாட்டோட பெயரை உயர்த்தி பிடித்திருக்கிறாள். அவளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பிரதமராக வந்த பின்பு பல விளையாட்டுகளை ஊக்கப்படுத்தி நிறைய ஒலிம்பிக்ல மெடல் வாங்கி கொண்டிருக்கிறோம். அதனால அவளுக்கு எல்லா விதத்திலும் வாழ்த்தையும் தெரிவித்து பிற்காலத்துல பிரதமரை சந்திப்பதற்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். ஏன்னா இந்த பகுதியில இருந்து ஒரு கடுமையான ஒரு சவாலை எதிர்கொண்டு அவள் வெற்றி பெற்றிருக்கிறாள் என்றால், அதே மாதிரிதான் திருநெல்வேலியில இருந்து ஒரு தங்கை அவளும் வெற்றி பெற்றிருக்கோம். இவர்களெல்லாம் கூட்டி போய் பிரதமர் கிட்ட போய் வாழ்த்துக்களை வாங்குவதற்கு நாங்கள் எங்கள் முயற்சியை செய்வோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த பகுதியில, ஏன்னா நான் ஏற்கனவே ஓட்டு கேட்க மட்டும் இல்லை, ஓட்டு கேட்டதுக்கு பின்பு இந்த இடத்துக்கு அதிகமா வந்திருக்கிறேன். ஓட்டு வாங்கினவங்க கூட இத்தனை வாட்டி வந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு தமிழகத்துல செல்வ பெருந்தகை போன்றவர்கள் கூட சாதிய வேற்றுமை இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாம சொல்லல. ஆக இன்னைக்கு சாதிய வேற்றுமைகள் இருக்கிறது என்பதை ஒரு கட்சி தலைவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா அதை துரைமுருகன் போன்றவர்கள் மறுத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் திரைப்படங்களில் மட்டும்தான் சாதி வேற்றுமை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. திரைப்படத்தை பார்த்து 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 அப்படியே புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, நேரடியாக சாலைகளில் சாதி பெயரை ஒழிப்பதினாலோ சேரிகள் என்ற பெயரை ஒழிப்பதினாலோ இங்கே எந்த ஏற்றத்தாழ்வும் ஒளிந்துவிடப் போவதில்லை. நீங்கள் எல்லாம் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் பெயரளவில் தான் சமூக நீதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.